ஹலோ மக்களே, வாங்க சின்னதாக ஒரு மினி ட்ராவல் வாக் பார்க்கலாம். பெங்களூர் வெதரை விட்டு சென்னையோட ஹாட் சிட்டிக்கு கிளம்புறதுக்காக கிருஷ்ணராஜபுரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. வந்து நின்று பார்க்குறேன், எனக்கே ஒரு ஆச்சரியங்க. ஏன்னா இது கிருஷ்ணராஜபுரம் ரயில்வே ஸ்டேஷனா? ஏன்னா ரயில்வே ஸ்டேஷனே பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு வெறிச்சோடி இருக்குது. ஏன்னா நான் எப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாலும் கால் வைக்க கூட இடம் இருக்காது, அவ்வளோ கூட்டம் இருக்கும். பரவாயில்ல, இன்றைக்கி ட்ரெயின்லாம் செம்ம காலியாக இருக்குன்னு சொல்லிட்டு நானும் ஒரு ட்ரெயினாக போகிற ட்ரெயின்லாம் ஜாலியாக வெடியை பார்த்து உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் உட்காந்து கூட்ஸ் ட்ரெயின் வருது, வந்தே பாரத் வருது. ஆனால் நம்ம ட்ரெயினை மட்டும் காணவே காணும். என்னடா நம்ம ட்ரெயின் ஒரு எப்பயும் போல் டிலே இப்போ, ஏன்னா பயங்கர டிலே எல்லா ட்ரெயினும் போயிட்டுருக்கு. 1 hour 1.5 hours டிலே போயிட்டுருக்கு. அந்த ஒரு சந்தேகத்தில் இருந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் காணும். அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்தா மக்கள் எல்லாம் என்ன டிலேன்னு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டான டைமுக்கு வராங்க போல். நம்ம தான் சீக்கிரமாக வந்து ஏமாந்து போயிட்டோம். அடித்து பிடிச்சி ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கினுங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஜூஸ் ஆகிப்போச்சு. உள்ளே ஏறுறதுக்குள்ளே பேகே நாரிச்சுன்னா பார்த்துங்க. அப்படியே எழுந்து கஷ்டப்பட்டு உள்ளே உட்காந்துட்டு வந்து சைனில் உட்காந்து அப்படியே காற்று வாங்கிட்டு ஜன்னல் ஒரு சீட்டில் வெடியை பார்த்துட்டு இருந்தேன். கரெக்டாக ஒரு 1/2 hour டிலேயில் எடுத்து வந்து நம்ம சிங்காரா ஹாட் சிட்டியில் விட்டான். அப்படியே விட்ட உடனே என்ன வருதோ இல்லையோ வேர்வை கொட்டுன்னு கொட்டுதுங்க. எப்படா மெட்ரோக்குள்ளே போகணுன்னு சொல்லிட்டு இருந்தோம் வந்தேன். அப்போ மெட்ரோவில் போய் உட்காந்து நல்லா சில்லுன்னு காற்று இருந்துச்சு. அது மாதிரி தான் இந்த ட்ராவல் ஆகும் முடிச்சு. அங்கேருந்து வரும்போது ஜாலியாக தான் இருக்குது, போகும்போது தான் செம்ம கடுப்பாக இருக்கும்.